படம் பார்த்தோம். படம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஒரு ஏழ்மையான வறுமையான ஒரு தாய்க்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களுக்கும் வந்து நல்லா வாழணும்னு ஆசை. ஆனா ஒரு பெரிய பணக்காரனால, ஒரு ஆள்பலம் பணப்பலம் இருக்கவனால வந்து ஒரு ஈகோவால ஒரு உயிரே போயிடுச்சு. அதுக்கு பழி வாங்குறது தான் கதை. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற அஜித் குமார் அவரோட மரணம் மாதிரி தான் இந்த படத்துலயும் ஒரு கதை இருக்கு. உண்மையாலுமே ஒரு சின்ன ஈகோ எப்படி பணக்காரங்களை வந்து ஒரு வறுமையில இருக்கிறவங்களோட உயிரை வேல்யூவே பண்றது இல்லை அப்படின்றத கதையை எடுத்திருக்காரு. அனல் அரசு அண்ணாக்கு, அதாவது இந்த படத்தோட டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா உண்மையா அப்படியே அந்த படம் பார்க்கும்போது உண்மையாக கையை உடைச்சு காலை உடைச்சு மிளகா பொடி எல்லாம் போட்டு அது அது நம்ம அந்த இடத்துல இல்லைனாலும் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்ததே நமக்கு வந்து நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ கஷ்டமா இருந்தது. ஆனால் இதை படமா பார்க்கும்போது அந்த தம்பி பழி வாங்கும் போது எல்லாருமே கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. ஏன்னா அப்படி தப்பு பண்றவங்களுக்கு அதுதான் தண்டனைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படம். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல டெபியூட் வந்து சூர்யா கவிஞ்சது பெரிய விஷயம், சூப்பர் விஷயம்.